படையப்பான்னு ஒரு படம் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல எப்படி நீலாம்பரி போயி ரூமுக்குள்ள கதவ அடைச்சுட்டு, தன்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பரதநாட்டியம் ஆடி வெளிப்படுத்தினாலும், அது எல்லாமே கண்ணு முன்னாடி அந்த சம்பவங்கள்லாம் வந்து வந்து போக, யாருடனும் பேசாம தனிமையில வந்திருந்தாங்களோ, அந்த மாரியான வந்து ஒரு விஷயத்த, இப்ப தளபதி மனைவி சங்கீதா அவங்க வந்து பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி மனைவி சங்கீதா இப்ப என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து சோஷியல் மீடியாவுல வெளியாகிக்கிட்டு தான் வந்திருக்கு. அவங்க அரசியலுக்குள்ள மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு வந்து வெளிவந்துச்சு. அதோட மட்டும் வந்து இல்லாம, அவங்க ஓவர் டிப்ரஷன் உச்சகட்டத்தினால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், தெரப்பி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிபி, சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற அந்த தகவல் வந்து பார்த்தோன்னா வெளியாகியிருந்ததுங்க. இப்ப வந்து கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் வந்து என்ன அப்படின்னா, அவங்க யாருடனும் பேசுறத அவாய்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது அப்பா, அம்மா, பசங்க யார் கூடயுமே இப்ப அவங்க வந்து பார்த்தோன்னா வந்து பேசுறதில்ல. ரொம்ப லோன்லினஸ்ஸா சைலன்ட் மோடுல வந்து பார்த்தோன்னா வந்து போயிருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம, இப்ப இந்த அரசியலுக்குள்ள வந்து பார்த்தோன்னா என்ட்ரிங்கிறது, அதே மாரி வந்து அவங்க வெளியில வந்து தளபதியோட மறுபடியும் சேர போறேங்கிறது, அது எல்லாமே அவங்க தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 15ஆம் தேதி அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா அந்த விஷயத்த வந்து அதாவது செகண்ட் ஹியரிங் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. சங்கீதா இந்தியாவுக்குலாம் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறது மாரி வந்து சொல்லப்பட்டது. ஆனா, இன்னொரு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. ஏன்னா, இந்த மாசத்தோட கடைசியில அவங்க பையன் ஜேஷன் சஞ்சய் வந்து பார்த்தோன்னா எடுத்த சிக்மா படம் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகுது. பையனோட அந்த படத்த வந்து இப்போ ஒண்ணா பார்க்கணுங்கிறதுக்காக ஹைதராபாத்துக்கு வந்து வருவதாவும், ஏன்னா ஹைதராபாத்ல தான் பையன் வந்து இப்ப இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியாயிருக்குங்க. சரி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜயினுடைய மாமனார், மாமியார் அதாவது சொர்ணலிங்கமும், அவருடைய மனைவியும் அங்க இருக்கக்கூடிய கணபதி கோவில், முருகன் கோவில் இங்க எல்லாத்துலயுமே தான் பையனும் அதாவது சாரி தான் பொண்ணும், அதே சமயத்துல தன்னோட மருமகனும், பேரன், பேத்தி எல்லாருமே வந்து ஒண்ணா சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்கதாவும், அதே மாரி இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கதாவும் பேசுறாங்க. இங்க எஸ். ஏ. சந்திரசேகரும் அவருடைய மனைவியும் கோவில் கோவிலா வந்து எல்லாமே சுத்திக்கிட்டு தான் வந்திருக்காங்க. வேணுங்கிற பரிகாரங்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகத்துல அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, தான் பையனும், பொண்ணும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அந்த மருமகளும் வந்து சேரணுங்கிறதுக்காக அவங்க நெறைய யாகங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜக்கி வாசுதேவும் தளபதி விஜய்ட்ட வந்து பேசியிருக்கதா ஒரு பக்கம் வந்து சொல்லப்படுதுங்க. இப்ப இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான், சங்கீதா அவங்க யாருகிட்டயுமே வந்து பேசாம மௌனமா வந்து இருக்காங்க. ஏன்னா, கேட்கக்கூடிய எல்லாருமே வந்து த்ரிஷாவுடைய அந்த விஷயத்த பத்தி கேட்க கேட்க, அது தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுறது மாரி ரொம்ப நொந்து போய் வந்து இருக்காங்களாம். அதோட மட்டும் இல்லாம, அவங்க கடந்த 5, 6 வருடமாவே நான் வந்து நரக வேதனைய அனுபவிச்சேன். ஆனா, இப்ப நான் உண்மையிலே இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாரி தான் வந்து இருக்கு. ஏன்னா, எனக்கு எது கஷ்டப்படும், என்ன வந்து கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தொடர்ந்து வந்து அத வந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. நான் நாகரிகம் வந்து கருதி சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியிடல. அவர் நல்லா இருந்துட்டு போகட்டும்னு என்கிட்ட இருந்த ஆதாரங்கள், வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணேன். ஆனா, நானும் அந்த இதுக்குள்ள இருந்து வெளியில வரணும்னு தான் வந்து நெனைக்கிறேன். ஆனா, என்னால அதுக்குள்ள இருந்து மீண்டு வந்து வெளியில வந்து வர முடியல. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். என் பசங்களுக்காக, என்னோட மகனுக்காக, என் மகளுக்காக நான் வாழ வேண்டியது என்னுடைய வந்து கடமை. அது அவருடைய தனிப்பட்ட வந்து வாழ்க்கை. இன்று தமிழ்நாட்டோட வந்து பார்த்தோன்னா, முதலமைச்சரா வந்து இருக்காரு. எந்த இடத்துக்கு யார் வந்து வரக்கூடாதோ, எங்கெங்க வந்து பார்த்தோன்னா, யார் வந்து உட்காரக்கூடாதோ அப்டின்லாம் வந்து நெனச்சனோ, இன்னைக்கு அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் வந்து விரிச்சு, அவங்க முன் வரிசையில முக்கியத்துவம் குடுத்து வந்து உட்காரப்பட்டுருக்காங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன வந்து அர்த்தம்? 27 வருஷம் நான் கழுத்துல கட்டியிருந்த அந்த தாலிக்கு வந்து பார்த்தோன்னா, என்ன அர்த்தம்? அப்படின்னு அவங்க பல்வேறு விதமான கேள்விகள அவங்க பேரன்ட்ட வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டதாவும், அதே நேரத்தில இப்ப போதும். இந்த நேரத்தில எனக்கு வந்து அமைதி தான் வந்து தேவைப்படுது. தனிமை தான் தேவைப்படுது. எனக்கு ஜீவனாம்சம் கூட வந்து பார்த்தோன்னா, அவங்கள்ட்ட இருந்து வந்து வேண்டாம். என்னைய தனியா விட்டா போதும். நான் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற இப்ப அந்த மனநிலைமைக்கு வந்திருக்காங்களாம். இப்ப ஜீவனாம்சம் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து சங்கீதா தரப்புல ரூ. 250,00,00,000 வந்து கேட்கப்பட்டது. ஆனா தளபதி சைடு வந்து ரூ. 37,00,00,000 தான் வந்து குடுக்க போறதா, ரத்தன் பண்டிட்ங்கிற லாயர் மூலியமா தான் பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தோன்னா, ஃபெயிலியர்ல வந்து முடிஞ்சதுங்க ஆக்சுவலா. ஆனா இப்ப இவங்க தரப்புல சொல்லப்படும்போது, பணம் எதுவுமே வந்து வேண்டாம். ஆனா, அவங்க சேரணும்னு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா, கல்யாண வீட்ல இருந்து கருமாதி வீடு வரைக்கும் த்ரிஷா எல்லாமே கூட வந்து வர்றதுனால, அத பார்க்கும்போது, அந்த விஷயங்கள் கேள்விப்படும்போது, அந்த வீடியோவ பார்க்கும்போது, அவங்க இன்னும் கூடுதலான டிப்ரஷன்ல, மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆளாகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த செய்தி மட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து கிடைச்சிருக்குங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.